ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நம்ம தமிழ் டப்பிங்ல ஒரு ஃபேண்டசி த்ரில்லர் படமாக வெளியான ஹெவன்ஸ் வார் படம் எப்படி இருக்குன்னு தான் பார்க்க போறோம். இந்த படத்துடைய கதை என்னன்னு பார்த்துடலாம். ஜூனியர் செனட்டரா இருக்கிற ஜோனா தாமஸ் பாத்தீங்கன்னா ஒரு நேர்மையான ஒரு நபரா அவருடைய வேலையை ரொம்ப நல்லாவே செஞ்சுட்டு இருக்காரு. ஆனா அப்ப அவருக்கு தெரியல இவருடைய உலகத்திலையும் இவருடைய ஸ்பிரிச்சுவல் வேர்ல்ட்லயும் இவருக்கு ஒரு பிரச்சனை காத்திருக்கு அப்படின்றது. ஒரு தீவிரவாத கும்பலுடைய தாக்குதலால இவர் ரெண்டு உலகங்கள்ல மாட்டிக்கிறாரு. ஒரு உலகத்துல கவர்மெண்ட் ஏஜென்ட்ஸ்க்கும் டெரரிஸ்டுக்கும் வார் போயிட்டு இருக்கு. இன்னொரு உலகத்துல குட் வர்சஸ் சிவில் வார் போயிட்டு இருக்கு. இந்த ரெண்டு வார்லயும் யார் ஜெயிச்சாங்க அப்படின்றத இந்த படத்துடைய கதையே. இந்த படம் ஒரு கிறிஸ்டியன் ஃபெய்த் மூவி தான். அத ஃபேண்டசி எலிமெண்ட்ஸ் கலந்து கொடுக்க ட்ரை பண்ணிருக்காங்க. ஸ்டோரி பிளாட் டீசென்ட்டா இருந்தாலுமே எக்ஸிகியூஷன்ல கோட்ட விட்டாங்க அப்படின்னு தான் சொல்லுவேன். ஹீரோ ஏஞ்சலா இருக்கிற கேப்ரியல் கிட்ட கேட்கிற மாதிரி சில கொஸ்டின்ஸ்லாம் இருக்கும். அந்த சீக்வன்ஸ் எல்லாமே இன்னும் கொஞ்சம் பெட்டரா ஸ்டேஜ் பண்ணிருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி தோணுச்சு. முக்கியமான பொறுப்புல இருக்கிற ஹீரோ பாத்தீங்கன்னா தன்னுடைய ஒய்ஃப்காக சில சில்லியான விஷயங்கள்லாம் பண்ணுவாரு. அதெல்லாம் நம்புற மாதிரி இருக்காது. கேன்சர் மெடிசன் சம்பந்தப்பட்ட ஒரு கான்ஃபிளிக்ட் படத்துல வச்சிருப்பாங்க. அது பெருசா இந்த படத்துக்கு வேல்யூ ஆட் பண்ணல அப்படின்னு தான் சொல்லுவேன். சிஜே ஒர்க் எல்லாமே இது சிஜே தான் பண்ணிருக்காங்க அப்படின்றது அப்பட்டமா தெரியுது. படத்துடைய பேசிங் ஆவரேஜா இருக்கும். மொத்தத்துல இது ஒரு பிலோ ஆவரேஜ் மூவியா வந்திருக்கு. படத்துல இந்த படத்தை நீங்க ஃபேமிலியோட பார்க்கலாம். ஹெவன்ஸ் வார் படத்துக்கு எங்களோட ரேட்டிங் 4 out of 10.